வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். இது ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க்குக்கான டமால். ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தரமான ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் ராயல் பாஸில் 399க்கு 3 மந்த். அதாவது ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற ஒரு டெமோவுக்கு சில பேர் இருப்பீங்க. ஸோ வேணும்னா இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு 1 இயர் வேலிடிட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை டைரெக்டாகவே எனக்கு 1 இயர் வேலிடிட்டிக்கு ராயல் பாஸ் தேவைன்னா 789 ருபீஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் சீக்கிரமே முடிஞ்சிடும். ஸோ A to Z பேங்க் எக்ஸாமுக்கான எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ்னால் இன்ஸ்டாவில் Jackson_CWJ கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் தேர் விச் இஸ் இமிடியட்லி ப்ரிசீடட் அண்ட் ஃபாலோடு பை த சிம்பிள்? லெட்டருக்கு முன்னாடி பின்னாடி சிம்பிள் எத்தனை இருக்குது? ஸோ டக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கான ஆன்சர். ஒரு லெட்டருக்கு முன்னாடி பின்னாடி சிம்பிள், ஒரு லெட்டருக்கு முன்னாடி பின்னாடி சிம்பிள் என் கண்ணில் ஒன்று தான் படுது, கடைசி @B+. சரிங்களா? ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, இஃப் ஆல் த பபுள்ஸ் ஆர் சேஞ்ச் டு த நெக்ஸ்ட் லெட்டர், ஆல் த கான்சனன்ட் சேஞ்ச் டு த இமிடியட் ப்ரீவியஸ் லெட்டர், அதாவது BFJPB இதோட ப்ரீவியஸ் மட்டும்தான் எனக்கு பபுள் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் 10th from the right hand, 10th from the right hand and 8th from the left hand? ஸோ என்ன இருக்குன்னு கேட்குறான். நீங்கள் டேரெக்டாக 10th from the right hand பாருங்க, 8th from the left hand பாருங்க. சரிங்களா? அந்த லெட்ரு வந்து என்ன சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் C, F&J இஸ் யுவர் ஆன்சர். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, 5th லெஃப்ட்டு 16th ரைட்டு ஆட் பண்ணோம்னா 21 from the right hand. ரைட் ஹேண்ட்லேருந்து 21 என்ன இருக்குன்னு பாருங்கள், அதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ ரைட் ஹேண்ட்லேருந்து 21st என்னன்னு பாருங்கள், அதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எக்ஸ்லமெட்ரி சிம்பிள். 5th to the left, 6th from the right. 16 போட்டேனா, சாரி மக்களே, 6th ரைட்டு. ஸோ 11வது ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எக்ஸலமெட்ரி. பார்ப்போமா? 3, 6, 9, 10, 11 எக்ஸலமெட்ரி தான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து, ஸோ U*5 இருக்கு, அடுத்து 1 விட்டுறான். கேப் 8K இருக்கு, அடுத்து 2 விட்டுறான். W@O இருக்கு, அப்போ அடுத்து 3 விட்டானா 6LP இஸ் யுவர் ஆன்சர். ஸோ 6LP இருக்கா? 6LP இஸ் மை ஆன்சர். உங்களுக்கான அடுத்த கேள்வி, அமோர்டைசேஷனோட பேர்ஸ் எத்தனை பேர்ஸ் இருக்கு? ஸோ அமோர்டைசேஷனில் எத்தனை பேர்ஸ் இருக்குன்னு கேட்குறோம். ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்துருப்பாங்க நேர மக்கள். ஸோ இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கான ஆன்சர். அமோர்டைசேஷனில் எத்தனை பேர்ஸ் இருக்கு? அமோர்டைசேஷனில் எத்தனை பேர்ஸ் இருக்கிறது? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் D 3. அதாவது MT ஒரு பேரு, IM ஒரு பேரு, NO ஒரு பேரு, 3 பேர்ஸ் இருக்கு. அடுத்து, if all the consonant in the word essential change to the immediate previous letter, all the vowels change to the next letter. vowel எனக்கு செக் பண்ண தேவையே இல்லை. நான் இதில் என்ன செய்வேன், கான்சனண்ட்டை ப்ரீவியஸாக மாற்றணுமா, அப்போ வந்துடுவேன் BFJPV. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட ப்ரீவியஸ் லெட்டர் தான் எனக்கு வவ்வல் வரும். அப்போ எசென்சியலில் BFJPV இருக்கான்னு பார்ப்பேன். அது இருந்துச்சுன்னா வவ்வல் வந்துரும்னு நினச்சிக்குவேன். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் A, நன் இஸ் யுவர் ஆன்சர். BFJPV எதுவுமே அதில் இல்லை. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஸோ டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. சிலாயிசம் டமால்னு சால்வ் பண்ணுங்க. சட்டு புட்டுன்னு சால்வ் பண்ணுங்க. சம ஸ்பீடாக டயக்ராம், நம்ம எப்பயுமே சிலாயிசம்லாம் சம ஸ்பீடாக டயக்ராம் பண்ணணும். கன்க்ளூஷன்லாம் டக்குன்னு செக் பண்ணணும். செம்ம ஆக்டிவாக சால்வ் பண்ணணும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் 2
B, only 2 follows. Some commercial are not dramatic. வராது. கமர்ஷியலுக்கு டிராமாட்டிக்கும் அன்னவுன் ரிலேஷன், ஸோ வராது. ஆல் டிராமாட்டிக் வந்து ஹிலாரியஸாக இருக்கலாமா? இங்கே இருக்கு டிராமாட்டிக்கு, ஹிலாரியஸ் இங்கே. கேன் நெவர் பீன்னு கேட்டிருக்கான், கேன் பி கேட்கல, கேன் நெவர் பி. அப்போ சம் டிராமாட்டிக் ஆர் நாட் ஹிலாரியஸ் பார்க்கணும். சம் பார்ட் ஆஃப் டிராமாட்டிக் ஆர் நாட் கண்டிஷன் வித் ஹிலாரியஸ், ஸோ கரெக்ட். எனக்கு 2 ஃபாலோஸ். இதை சால்வ் பண்ணுங்க சம ஸ்பீடா. ஸோ உங்களுக்கான ஆன்சர் டமால் சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர் உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஒன்லி 1 follows. Some part of actors are not villain. சரியா? only a few actors are villainனாலே நமக்கு தெரிஞ்சிடும். Some part of actors are not villain. கரெக்ட். Some comedian are not famous. காமெடியனுக்கும் ஃபேமஸ்க்கும் அன்னவுன் ரிலேஷன், ஸோ வராது. அடுத்து சம ஸ்பீடாக சால்வ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் B, C, both 1 and 2 follows. So no solvers லெஹங்கா, no solvers லெஹங்கா இருக்கு, so follows. Some saree வந்து லெஹங்கா இருக்க பாசிபிளான்னு கேட்குறான். saree லெஹங்கா இங்க இருக்கு, saree லெஹங்கா unknown relation, so என்ன பாசிபிலிட்டினாலும் வரலாம். கேன் பி பாசிபிலிட்டி, ஸோ ஃபாலோ ஆகும். அடுத்து சம ஸ்பீடாக சால்வ் பண்ணுங்க. ஆல் சங்கீதா ஆர் கிராண்ட், சம் சங்கீதா நாட் கிராண்ட். எய்தராருக்கான மாதிரி இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம டயக்ராமில் செக் பண்ணணும். டக்குன்னு டயக்ராம் போட்டு செக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் நான் தான் சொன்னேன்ல, எய்தர் 1 or 2 follows. சங்கீத்துக்கும் கிராண்டுக்கும் அன்னவுன் ரிலேஷன். ஸோ அப்போ ஆல் சம் நாட் காம்ப்ளிமெண்டரி பேர் இருக்கு, சங்கீத் இருக்கு, கிராண்ட் இருக்கு. ஸோ எய்தர் 1 or 2 follows. Which of the following is code for as? as ஓட கோட் என்ன? as ஒரு இடத்துல தான் இருக்கு. ஸோ அப்போ ஒரு இடத்துல, அந்த இடத்துல என்ன இருக்கு? கேஜி இருக்கு, டியூவி இல்லை, ஆர்ஜிஹெச்சும் இல்லை, பிஹெச்சும் இருக்கு. ஸோ எய்தர் சிஆர்டி, டியூவி, ஆர்ஜிஹெச். ஸோ அடுத்த கேள்வி, வாட் இஸ் த கோட் ஃபார் மை? எம்ஐஇ. எம்ஐஇயும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. ஸோ சீசன் இருக்கு, கிரீட்டிங் இல்லை, திஸ் இருக்கு, ஏர் இல்லை. அப்போ கிரீட்டிங் ஆர் ஏர், ஸோ cannot be determined. ஸோ அடுத்து, வாட்ச் ஆஃப் த ஃபாலோயிங் மே பி திஸ் ஹேப்பன்ஸோட கோடு என்ன? திஸ்ஸுக்கும் ஹேப்பன்ஸ்க்கும் மேபி என்ன கோடு இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கான ஆன்சர். ஸோ திஸ்ஸுக்கும் ஹேப்பன்ஸ்க்கும் என்ன கோடு இருக்கலாம்னு கேட்குறாங்க. உங்களுக்கான ஆன்சர் என்ன? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கேஎஃப்ஜி எல்எம்என். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, the code for the word here is me. What is the code for the greeting today? greeting today ஓட கோட் என்ன? greeting today ஓட கோட் என்ன? greeting today ஓட கோட் என்ன? So greeting today ஓட கோட் ஆன்சர்
KEDEF தான் ஆன்சர். உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஸோ டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. டன் அப்படின்னு போட்டிங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிடுவேன். இது அவுட் எங்கே வந்து விழுகும்னு டெஸ்க்டாப்பில் தானே ஓபிஎஸ் வீடியோ எடுக்கணும்ல அருண் ஓபிஎஸ் வீடியோ எடுக்கிறோம்ல அதோட அவுட் வந்து டெஸ்க்டாப்பில் தான் விழுகும். ஸோ சால்வ் பண்ணுவோம் மக்களே. என்ன சொல்கிறாங்க? ஸோ K is the daughter of P. K is the daughter of P. P who is married to Q. Q is the grandmother of U. Who is the nephew of T. அடுத்து K is the mother of J is married to K. J is married to K. Both H and I are parents of J. I are parents of J. J க்கும் A க்கும் siblings இல்லையா? E is the daughter of A. Okay, R is the sister-in-law of A. R is the sister-in-law of A, who is the wife of T. R is the sister-in-law of A. A is wife of T. R இங்கே வரும். R is the sister-in-law of A. So நமக்கு Qக்கு 3 children K R T. 2P couple. Q is grandmother னு சொன்னால இது grandfather. ஓகே, ஸோ இவ்வளோதான் முடிஞ்சு. வேற எதுவும் இருக்கா? வேற எதுவும் இருக்கா? K P Q U T K U J K I H. E is the daughter of A. E is the daughter of A. எனக்கு இவங்களுக்கு மட்டும் மேலா ஃபீமேலான்னு தெரியாது. ஸோ வந்துடும் கொஸ்டின். யூக்கு அச்சு என்ன வேணும்ன்றான். யூக்கு அச்சு பார்த்தீங்கன்னா எய்தர் கிராண்ட்ஃபாதர் ஆர் கிராண்ட் மதர் cannot be determined. ஸோ அடுத்து ஈயோட ஆண்ட் யாரு? ஈயோட ஆண்ட்டு K அண்ட் R. ஸோ போத் C and D. கேவும் வரும் ஆர் வரும். அடுத்து ஏக்கு ஜே என்ன உறவு? ஏக்கு ஜே பார்த்தீங்கன்னா சிஸ்டர்-இன்-லா ஹஸ்பண்ட். சிஸ்டர்-இன்-லாவோட ஹஸ்பண்ட். ஏக்கு கே சிஸ்டர்-இன்-லா, சிஸ்டர்-இன்-லாக்கு ஹஸ்பண்ட் தான் ஜே. ஸோ உங்களுக்கான முதல் சம் 8% parallel row. ஸோ எனக்கு Q யார் ஃபேஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லுங்க. Q யாரு ஃபேஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. தப்புன்னு சால்வ் பண்ணுங்க. Q யாரு ஃபேஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. Q யாரு ஃபேஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. சப்ப கொஸ்டின் டப்புன்னு முடிச்சிடலாம். ஸோ DEFG நார்த் ஃபேஸிங், PQRS சவுத் ஃபேஸிங். ஸோ ஜிக்கு ஈக்கு நல்ல ஒரு பர்சனா. ஸோ நான் என்ன செய்கிறேன், ஜிக்கு 1 விட்டு இ இப்படி போடுறேன். ஆர்எல்ஸ் ஜிக்கு 1 விட்டு இ இப்படி போடுறேன். சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க, கியூவோட செகண்ட் லெஃப்ட் ஜியை ஃபேஸ் பண்ணியிருக்கான்.
அப்போ மொத்தமே 4 பேர் தான். ஸோ இங்கே Q வருவான். Qவோட செகண்ட் லெஃப்ட் Gயை ஃபேஸ் பண்ணியிருக்கான். இந்த பாசிபிலிட்டியே வராது. Qவோட செகண்ட் லெஃப்ட் Gயை ஃபேஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா இப்படி போயிடும், 5 பேர்கிட்ட போயிடும். இதுதான் பாசிபிள். சரிங்களா? ஸோ இதுதான் எனக்கு என்னது பாசிபிள். ஸோ எக்ஸ்ட்ரீம் இங்கிட்டு இருக்கலாம், ஆர்எல் இ ஒன்று விட்டு இங்கே ஜி, எக்ஸ்ட்ரீம் இங்கிட்டு இருக்கலாம். ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க? பியோட இமிடியேட் ரைட் எஸ். ஸோ இதுல பியோட இமிடியேட் ரைட் எஸ், இதுல வந்து பியோட இமிடியேட் ரைட் எஸ் இங்க போட்டோம்னா எஸ்ஸுக்கு ரைட்ல இருக்கவன் தான் டிக்கு ரைட்ல இருக்கணும், போட முடியாது. ஸோ பியோட இமிடியேட் ரைட் எஸ் இங்க போட்டோம்னா எஸ்ஸுக்கு ரைட்ல 2 பேர்னா டிக்கு ரைட்ல 2 பேர். அப்ப இங்க பி இங்க எஸ். ஸோ பேலன்ஸ் உள்ள ஆர் இங்க வந்துருவான், இதுல பேலன்ஸ் உள்ள ஆர் இங்க வந்துருவான். ஸோ எஸ்ஸுக்கு லெஃப்ட்ல உள்ளவன் 1, அப்ப டிக்கு ரைட்ல உள்ளவன் 1. இங்க டி பேலன்ஸ் உள்ள ஏ இங்க வந்துருவான். ஏதானே டிஎஃப்ஜியா, எஃப் எஃப் இங்க வந்துருவான், இங்க எஃப் இங்க வந்துருவான். ஸோ 2 ஆன்சர்ல வந்து நிக்குது. ஒன்லி 1% பிட்வீன் ஜி அண்ட் இ. ஜி ஃபேஸ் பண்ணிருக்கவனோட கியூவோட செகண்ட் லெஃப்ட், ஜி ஃபேஸ் பண்ணிருக்கவனோட செகண்ட் லெஃப்ட், ஜி ஃபேஸ் பண்ணிருக்க கியூவோட செகண்ட் லெஃப்ட். பியோட இமிடியேட் ரைட் எஸ், எஸ்ஸுக்கு ரைட்ல 2 பேர்னா எஸ்ஸுக்கு ரைட்ல 2 பேர்னா டிக்கு ரைட்லயே அந்த 2 பேர் இருக்கணும். அப்ப இதுல அப்படி இல்லை, இந்த பாசிபிலிட்டி கேன்சல். இதுல எஸ்ஸுக்கு ரைட்ல 2 பேர்னா டிக்கு ரைட்ல 2 பேர். இதுதான் கரெக்ட். மேல கியூஆர்எஸ்பி, கீழே இடி ஜிஎஃப். கிளியரா? அடுத்த கேள்வி. ஸோ மொத்தம் 7% இந்த ஃப்ளோர் 1 2 3 4 5 6 7. இந்த 7th ஃப்ளோர்ல யார் இருக்கான்னு சொல்லுங்க. சால்வ் பண்ணிட்டு 7th ஃப்ளோர்ல யார் இருக்கான்னு சொல்லுங்க. டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு 7th ஃப்ளோர்ல யார் இருக்கான்னு சொல்லுங்க. ஸோ பார்க்கலாமா? Q வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோரா. ஸோ Q வந்து Q லூஸ் அந்த ஈவன் நம்பர் ஃப்ளோர். ஸோ Q இங்கே போடலாம், ஆனால் 2 ஃப்ளோர்ஸ் அவ்வளோ U வரணும். அப்போ Q இங்கே, Q இங்கே, Qக்கு 2 ஃப்ளோர் அவ்வளோ U போட்டாச்சு. R இமிடியட்லி அபவ் U, R இங்கே போட்டாச்சு. As many person above T below W. Only 3% between R and T. 1 2 3 விட்டு T இங்க, 1 2 3 விட்டு T இங்க. Above T below W. So above T below W. Above T below W. V lives above S. V lives above S. V not adjacent of
டபிள்யூ. ஸோ VW கிட்ட வரக்கூடாதா, அந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஸோ இதுதான் ஆன்சர். RUWQ TVS. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஸோ 7% மேல இருந்து நவம்பர் வரை இருக்காங்க. நவம்பர் யார் வராங்கன்னு சொல்லு. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். நவம்பர்ல யார் வரான்னு சொல்லு. சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு நவம்பர்ல யாரு வரான்னு சொல்லு. நான் இந்த பெஸ்ட் ட்ரிக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன், நம்பர் சீரிஸ், அதை புஷ் பண்ணியிருக்கேன். ஸோ மக்களே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஜி வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ்ல வரணுமா. ஸோ அப்போ எனக்கு ஜி வந்து ஜூன்ல வருவாங்க. ஸோ ஜி வந்து ஈவன் நம்பர் டேஸ் ஆஃப்ல வருவாங்களாம். ஸோ ஹச்சு இங்கே செப்டம்பரு, அக்டோபர்ல வந்து எனக்கு ஜி ஈவன் நம்பர் டேஸ். சாரி, அக்டோபர் 31, நவம்பர் ஜி. அடுத்து ஹச் 2 months பிஃபோர் ஜி. அப்ப இது வராதுல்ல. H 2 months before G, H 2 months before G. Only 1% between H and F. So F இங்க, H க்கு 1 F இங்க. G, sorry, J 3 months after F. J 3 months after F. J 3 months after F. As before L, after K. Before L, after K, L க்கு immediate after I. So L க்கு immediate after I, இங்க K போட்டுடலாம். இங்க பாத்தீங்கன்னா before L, after K எடுக்க முடியாது. So இதுதான் உங்களோட ஆன்சர். FK, H, J, G, L, I. So உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். So O ஓட செகண்ட் ரைட் யாரு அப்படின்னு சொல்லி. ஸோ ஓவோட செகண்ட் ரைட் யாருன்னு சொல்லுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸில் இதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டெய்லியும் டமால் பாருங்க. ஸோ நான் 25ஆம் தேதி வந்துடுவேன், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 26ஆம் தேதியிலிருந்து RRB கிளர்க்குக்கான டமால் லைவ் வரப்படும். மறக்காம நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்களது உங்கள் ஜாக்சன் 10.